இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஆரி ஒர்க் பண்ணி தரோம். எனக்கு மட்டும் நான் ஆரி ஒர்க்கே பண்ணுறதில்ல. அதுக்கு இது மாதிரி டைமும் செட் ஆகலை. சரி, மெயிலில் வந்து கான்வொகேஷன் டேன்ட்டு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாரீ கட்டலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அதனால் நானும் வந்து சரி, நம்ம சாரீ கட்டுறோம், என்றைக்கோ ஒரு நாள் கட்டுறோம், அதுக்கு ஆரி ஒர்க் போட்டு போடலாம். என்ன டைமில் நான் நினச்சேன்னு தெரியல, எனக்கு லாஸ்ட் வரைக்குமே எனக்கு டைம் வந்து செட்டே ஆகலை. சரி, லாஸ்ட்டு 3 டேஸ் இருக்குது, நம்ம வந்து 2 டேஸ் ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு 1 டே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக ஆரி ஒர்க்கே எனக்கு வந்து 2 டேஸ் மேலே ஆயிடுச்சு. லாஸ்ட் ஹாஃப் டே தான் இருந்துச்சு. அதில் வந்து சரி, நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். பட் என் பேட் டைம் எங்கே வந்து எனக்கு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் வந்து கரண்ட் மிஷின் இருக்கனால எனக்கு கரண்ட் இல்லாமல் ஸ்டிச் பண்ணவே முடியல. அப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன். சரின்ட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு அங்கே போய் நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணி முடிக்கவே 2 o'clock ஆகிடுச்சு. இதில் எங்கேருந்துடா தூங்குறதுன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் சரின்ட்டு ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு சாரீ எடுத்து ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு 2 hours தூங்கிடலான்னு நாங்கள் படுத்துட்டோம் செம டயர்டில். அண்ட் தென் இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்ஃபிட். லாவண்யா எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கும்போது கூட ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு தோணலை. ஆனால் அந்த நைட் ப்ளவுஸ் முடிச்ச அன்றைக்கி எனக்கு அப்படி தான் தோணுச்சு.